உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது, நீயாக விழும் வரை. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்பவுமே நேர்வழியில் பயணம் செய்யக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எந்த மனிதன் வாழ்கின்றாரோ அந்த மனிதனுக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாத போது மனிதன் சராசரி மனிதனாகத்தான் இருக்க முடியும். யார் ஒருவர் நேர்வழியில் பயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் சக்தி கிடைத்துவிடும். உங்களுக்கு நீங்களே மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை. ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் நேர்வழியில் பயணம் செய்தால் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வேறு யாரும் கொடுப்பதில்லை, அது நீங்களே தான் உருவாக்கிக் கொள்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் சிந்தித்து செயல்படும் போது உங்களுக்கு துன்பம் எப்பொழுதும் வராது, இன்பம் மட்டுமே இருந்து கொண்டும் இருக்கும் என்பதுதான் உண்மை. யார் ஒருவர் தர்மத்தின் வழியே பயணம் செய்கிறார்களோ அவர்கள் இந்த மண்ணில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வாழ முடியும். தர்மத்தின் வழியே பயணம் செய்யக்கூடிய மனிதனை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதுதான் உண்மை. தர்மம் என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி. அது மற்றவர்களுக்கு பொருள் கொடுத்து உதவினால்தான் அது சக்தியாக மாறும் என்று சொல்ல முடியாது. மற்றவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் நினைக்காமல் நேர்வழியில் பயணம் செய்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் மனிதனும் தர்மத்தின் வழியில் பயணம் செய்யக்கூடிய மனிதன்தான். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் ஒரு அற்புதமான சக்தி இருக்கும், இந்த இயற்கையின் சக்தி. இயற்கையின் சக்தி யாருக்கெல்லாம் துணை இருக்கின்றதோ அவர்களை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதுதான் உண்மை. மற்றவர்கள் எப்பொழுதுமே துன்பத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனும் தர்மத்தின் வழியே பயணம் செய்யும் போது அவர்களுக்கு மற்றவர்களுடைய தீய செயல்கள், பொறாமை, மற்றவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்கள் இந்த தர்மத்தின் வழியே பயணம் செய்யக்கூடிய மனிதனை வீழ்த்த முடியாது என்பதுதான் உண்மை. ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் தர்மத்தின் வழியே பயணம் செய்ய கற்றுக்கொண்டால் எல்லோரும் வலிமையுள்ளவர்களாக இருக்க முடியும். அப்படி இருந்தால் யாரும் வீழ்த்த முடியாது என்பதுதான் உண்மை. வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பயணம். அந்த பயணத்தை ஒவ்வொரு மனிதர்களும் நேர்த்தியாக சிறப்பாக செயல்படுத்தும் போது அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் அழகானதாக மாறிவிடும். அழகு என்றால் உடலின் அழகு அல்ல. அழகு என்றால் செல்வம் நிறைய வைத்திருப்பதால் அழகு வராது. அவர்கள் உள்ளத்தின் அழகுள்ளவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட மனிதர்களை யாராலும் வீழ்த்த முடியாது. இந்த பிரபஞ்சத்தின் சக்தி அவர்களுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.